ரொம்ப பிராக்டிக்கலா ஆண்டவர் ஜனங்களோட பேசுகிறார். உணவுக்காக கவலைப்படாதங்க. ஆகாயத்த பறவைகளை பாருங்க, அது விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, சேர்த்து வைக்கிறதும் இல்ல. நாளைக்கு அதுக்கு ஆகாரம் எங்க கிடைக்குன்னு தெரியாது. ஆனா அது கவலைப்படாது. ஏன்னா தன்னை சிருஷ்டித்த தேவன் தன்னை போஷிப்பான்னு அதுக்கு தெரிகிறது. மனுஷனுக்கு மட்டும்தான் தெரிய மாட்டேங்குது. பேங்க்ல பணம் இருக்குது, வீட்டுக்குள்ள அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, எல்லாமே இருந்தாலும் நாளைக்கு என்ன பண்றது அப்படின்னு கவலைப்படுவது. யோசிச்சு பாருங்க, எந்த மிருகமாவது பறவையாவது நாளைக்கு என்ன பண்ணு கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கா பாருங்க, கவலை. அப்ப உடைக்காக கவலைப்படாதருங்க. காட்டு புஷ்பத்தை பாருங்க, அது அழகா பூக்குது, மாலையில வாடி போனாலும் அந்த நாள் முழுதும் அழகா இருக்குல்ல. தேவன் அதை உடுத்து வைக்கிறார், உங்களை உடுத்து வைக்காம இருப்பாரா அப்படின்லாம் சொல்லிட்டு நாளைக்காக எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நாளைக்கு எனக்கு எந்த பிரச்சனை வந்துருமோ, நாளைக்கு வேலையில பிரச்சனை வந்துருமோ, நாளைக்கு என் பிசினஸ் இப்படியா இருக்குமோ, இப்போ பொருளாதார நிலைமை இப்படி இருக்குது, சூழ்நிலை இப்படி வந்துகிட்டே இருக்கு, சட்டங்கள் இப்படி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, ஏதாவது ஆயிருமோ, எதுக்கு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற? நாளை தினம் வந்தா பாத்துக்கலாம். அது நாளை தினத்துக்காக நாளை தினம் கவலைப்படும். அந்தன்றைக்கே போஷிக்கிறார்ல.